தமிழ் பண்பாடு வலையொலி தமிழ் உறவுகளே வணக்கம். உறையூர் செம்மொழி பார்வையில் நாங்களெல்லாம் செம்மொழி என சொல்லுகிற போது நீங்கள் செவ்வியல் என்கிறீர்கள், செவ்வியம் என்கிறீர்கள் ஏன் என நண்பர்கள் வினவினார்கள். கிளாசிசம் என்கிற சொல்லுக்கு இணையாக செவ்வியம், கிளாசிக்கல் என்கிற சொல்லுக்கு இணையாக செவ்வியல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பதற்கு இணையாக செம்மொழி. இந்த நிலையிலே தான் என்னுடைய காணொளிகளிலும் என்னுடைய உரைகளிலும் என்னுடைய எழுத்துகளிலும் இந்த சொல்லாட்சிகளை நான் பயன்படுத்தி வருகிறேன். இந்த உறையூர் என்ற சொல் இந்த செம்மொழி பார்வையில் பார்க்கிற போது நமக்கு பல புதிய சிந்தனைகளை தூண்டுவதாக இருக்கிறது. உரை என்றால் வாழ்தல் என்கிற பொழுதுதான் நமக்கு வெளிப்படையாக தெரிந்த பொருள். ஆனால் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே ஒரு 40-50க்கு மேற்பட்ட இடங்களிலே உரைத்தல் வல்லினரகரம், பெய்தல், உரைத்து, பெய்தது, உரை, மழை, பெய்யுரை, பெய்கிற மழை ரொம்ப நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டும். உரைகாலம், மழைக்காலம் என்பதே உரைகாலம் என சங்க இலக்கியத்திலே பேசப்படுகிறது. மிக நுட்பமாக நாம் கவனிக்கிறோம். உரை கோடுதல், பருவமழை பெய்யாமல் ஒளிந்தால் அதை உரை கோடுதல், பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யாமல் ஏமாற்றிவிட்டது என்பதற்கு உரை கோடுதல் என்கிற சொல்லாட்சி இருக்கிறது. இந்த உரைங்கிற இந்த சொல்லு தான் பிறகு நம்ம பாலுக்கு பிறை ஊற்றுதல், உரை ஊற்றுதல்ங்கிற பொருளில் வருகிறத நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். இந்த உரைத்தல் அப்படின்னாவே நீர் துளித்தல், நீர் சொரிதல், மழை பெய்தல், இதை மிக நுணுக்கமாக நாம் கவனிக்கிறோம். அப்படியானால் இந்த உரை என்கிற சொல்லுக்கு மழை என்கிற பொருள் நேரடியாகவே நமக்கு தெரிகிறது. எப்படி உரை காலம் என்றால் மழைக்காலமோ அதுபோல் உறையூர் என்றால் மலையூர் என்பது தான் பொருளாக இருக்க முடியும். நான் ஏற்கனவே கோழியூர் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். நம்மவர்கள் பிற்காலத்தில் கோழி யானையை கொண்டிருந்து கதை விட்டார்கள். சங்க இலக்கியத்தில் 100க்கு மேற்பட்ட இடங்களில் கோழி இலைனா வளமையான இலை என்பது பொருள். கோழியூர் என்றால் வளமையான ஊர் என்கிற பொருளை நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது இந்த செவ்வியல் பார்வையிலே அல்லது செம்மொழி பார்வையிலே நாம் இந்த உறையூர் என்கிற சொல்லை மீண்டும் பார்க்கிற போது மழை பொழிகிற ஊர், மழை பொழிகிற ஊர் என்கிற பொருள் நமக்கு வருவதை கவனிக்கிறோம். அதில் நுட்பமாக கவனித்தோம்னா அந்த உரைத்தல் என்றாலே பெய்தல் என்கிற பொருள். எப்படி பெய்தல்ங்கிற சொல் பெயல் என மாறி மழைக்கு பெயல் என்கிற ஒரு சொல் இருப்பது போல பெய்தல் என்கிற சொல்லுதான் உரை என்பது மழை என்கிற பொருளாக. பெரும்பாலும் இந்த வினையாக்க பெயர்கள் ஒரு பெயர் சொல் அது மாதிரி வினைச்சொல்லேருந்து உருவாகிறது தமிழ் மொழியில் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அந்த உரை என்பது மழையாக உரைகாலம் என்றும் உரை கோடுதல் என்றும். நண்பர்களே, நாம் நம்முடைய செவ்வியல் இலக்கியங்களை, நம்முடைய சங்க இலக்கியங்களை நுட்பமாக படிப்போமேயானால் நம்முடைய பழந்தமிழ் சொற்களுக்கு செவ்வியல் காலத்தில் என்ன மாதிரி பொருள் இருந்திருக்க முடியும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பவ்வம் பருகி உரைத்து, காரணம் இருப்பது கடலில் போய் தண்ணீரை கொண்டு பருகி கொண்டு பொழிந்து. அப்போ இந்த உரைத்து என்றாலே மழையை பொழிந்து, உரை என்றாலே மழை பொழிதல். அப்போது சோழவள நாட்டில் காவிரி கரையில் நிறைய மழை பெய்கிற இடம் உறையூர், அதுதானே பொருத்தமாக இருக்க முடியும். நான் கூட பல நேரங்களில் அதை வினைத்தொகை நம்ம மாணவர்களுக்கு சொல்லியது உண்டு. உறைந்த ஊர், உரைகிற ஊர், உறையும் ஊர், மக்கள் வாழ்ந்த ஊர், வாழ்கிற ஊர், வாழும் ஊர். அதில் இந்த பெயருக்கும் வினைக்குமான நுட்பமான அந்த உறவு இருக்கிறதே, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது நண்பர்களே. இப்போது ஓடுகுதிரை அப்படின்னா அந்த ஓடுங்கிற வினைவேருக்கும் அடுத்து வருகிற பெயருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால் அதை ஓடுகுதிரை என்கிறோம், எரிவிறகு என்கிறோம், ஊறுகாய் என்கிறோம். அப்போ முன்னால் அந்த வினைவேராக அது இருக்கிற போது அந்த வினைவேருக்கும் அந்த வருகிற பெயருக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும். அங்கு அந்த காலம் காட்டுகிற உருவு மறைந்து வர வேண்டும். அந்த வினைத்தன்மை தான் அது வினைத்தொகையாக இருக்கிறது, முக்கால வினைத்தொகை என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். இதை நுணுக்கமாக கவனிக்கிறோம். ஒரு முறை பெரும்பலவர் கோடப்பிள்ளையார்களுக்கும் எனக்கும் விவாதம் வந்தபோது கூட இந்த கருத்தை நான் முன்வைத்தேன். மக்கள்ங்கிற தோன்றா எழுவாய் இருக்கிறது, மக்கள் உரையும் ஊர் என்றால் அது எப்படி வினைத்தொகையாக இருக்கணும் என்கிற வினாவை அவர் எழுப்பினார். காலம் கறந்த பெயரச்சம் என்கிற நன்னூல் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உரையுரை வினைத்தொகை என்று தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை நான் முன்வைத்த போது அவருக்கும் எனக்கும் கூட இதில் ஒரு கருத்து முரண்பாடு வந்தது. நண்பர்களே, ஆய்வு என்பது 30-40 ஆண்டுகளாக நம்முடைய சிந்தனையை அரித்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு இதை அரித்து கொண்டே இருந்தது.
இப்போ பெய்யும் ஊர், பெய்யூர் என்கிற பொருள் நமக்கு இங்கே வருவதை நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போது இந்த பெயல் ஊர் அல்லது மலை ஊர் அப்படிங்கிற பொருளும் அது நீண்டு இருக்கிறதையும் கவனிக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அகரன். அப்போது லெக்சிம் பார்வைகளை நாம் பார்க்கிற போது இந்த உரை என்பது பல்வேறு அகரன்களை லெக்சிம்களை கொண்டதாக இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் இன்னும் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா அந்த உரைச்சாலைங்கிற சொல்ல சங்கிலிக்கியத்தில் பார்க்குறோம். மருந்து சாலைக்கு பேர். அப்போ உரை என்பதற்கு மருந்துங்கிற ஒரு லெக்சிம் தனியாக இருக்கிறது, மலைத்துளி என்கிற ஒரு லெக்சிம் தனியாக இருக்கிறது, போர்வை என்கிற ஒரு லெக்சிம் இருக்கிறது, உறைவிடம் என்கிற ஒரு அகரன் இருக்கிறது, ஆமாம் வாழ்நாள்ங்கிற ஒரு அகரன் இருக்கிறது, துன்பம்ங்கிற அகரம் இருக்கிறது, ஆமாம் கிணற்றுக்கு அந்த உரை இருக்கிறதே அந்த காலத்தில் அந்த மரத்தில் செய்வாங்களாம். அப்படி ஒரு பொருள் இருக்கிறது. நீளம்னு ஒரு பொருள் இருக்கிறது, உயரம்னு ஒரு பொருள் இருக்கிறது, உணவுன்னு ஒரு பொருள் இருக்கிறது. அப்படியானால் இந்த வல்லினர் அகரம் உரை என்பது இருக்கிறதே அது 2 எழுத்துக்களான ஒரு சொல்லாக இருக்கலாம். அகர நிலையிலே லெக்சிம் நிலையில் 25க்கு மேற்பட்ட பொருளுடைய ஒரு சொல்லாக நாம் அதை பார்க்க முடிகிறது. அந்த பொருளிலெல்லாம் இந்த சொல் இங்கே வந்திருக்கிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒருவேளை அது மருந்து ஊர் என்கிற பொருளை இருந்திருக்கிறதா, அல்லது ஒருவேளை உணவு ஊருங்கிற பொருளை இருந்திருக்கிறதா, அல்லது உயரமான ஊர் என்கிற பொருளை இருந்திருக்கிறதா, வெண்கலம் ஊருங்கிற பொருளை இருந்திருக்கிறதா, அல்லது காத்தல் போர்த்தல் போர்வைங்க என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் நம்முடைய செவ்வியல் இலக்கியங்களை படிக்கிற போது பவ்வம் பருகி உரைத்து என்பது போல இந்த உரைத்து என்கிற சொல் பெய்தல், மழை பெய்தல், மழை பொழிதல், நீர் சொரிதல் அப்படிங்கிற பொருளில் பல 100 இடங்களில் நீங்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு மட்டுமில்லை, திணைமாலை 150, திணைமாலை 50 போன்ற நூல்களில் மட்டுமில்லை, இடைக்கால இலக்கியங்களிலேயும் இந்த சொல்லாட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இந்த உறையூர் என்பது மழையூர் அல்லது மழை பொழியும் ஊர் அல்லது மழை பெய்து கொண்டே இருக்கிற ஊர் என்கிற பொருளில் இருந்திருக்குமோ என்கிற புதிய பார்வையை நமக்கு தருகிறது. அப்போது நம்முடைய ஊர் பெயர்களை எல்லாம் நாம் இந்த செம்மொழி பார்வையிலே அல்லது செவ்வியல் இலக்கிய பார்வையிலே அல்லது சங்ககால பொருண்மை பார்வையிலே மீட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கிற போது அந்த காலகட்டத்தில் மழை என்பது மனிதர்களுக்கு கடவுளாக தெய்வமாக தெரிந்த ஒன்று. இந்த பருவம் என்பது, இந்த கார்மேகம் என்பது அழகாக இவர்களுக்கு தெரிந்த, நாம் கடந்த பொழிவில் கூட சொன்னோம், காரிகை என்றாலே அழகு என்பது தான் பொருள் என்று. கருப்பு இவர்களுக்கு அழகாக தெரிந்தது. தமிழர்களை பொறுத்தவரை பல நுட்பங்கள் உண்டு. நாம் மேலும் மேலும் இது பற்றி நிறைய சிந்திப்போம். இன்றைக்கு உறையூர் என்பது மழை பொழியும் ஊர் என்கிற பொருளில் இருந்திருக்க வேண்டும் என்கிற கருத்தை தருகிறோம். நன்றி.